பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரத போர் தொடங்கியது. மொத்தம் 18 நாட்கள் போர் நடந்தது. இந்த போரின் போது வில் ஏந்திய அர்ஜுனன் தனக்கு எதிராக நிற்பவர்களை பார்த்தான். பீஷ்மர், விதுரன், துரோணர், கிருபர் உள்ளிட்ட பங்காளிகள், உறவினர்கள், நண்பர்கள், குருமார்கள் என அனைவருமே தெரிந்தவர்களாக இருந்தனர். அவர்களை எதிர்த்து போர் புரிய அர்ஜுனனுக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது. சொந்த உறவுகளையும் நண்பர்களையும் எதிர்த்து எப்படி வில் எய்வது என்று மிகவும் யோசித்தார். அவரது மனம் சோர்ந்து போனது. போரை விட்டு விலகி விடலாமா என்று கூட அர்ஜுனன் மனம் நினைத்தது. அப்போது அவருக்கு தேரோட்டியாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா நிறைய உபதேசங்களை செய்தார். தர்மத்துக்காக போர் செய்யும் போது உறவு முறைகளை பார்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். அதில் தத்துவங்களையும் யோகங்கள், விளக்கங்கள் என பல இடம்பெற்றிருக்கின்றன. இந்த உரையாடலின் தொகுப்பே பகவத்கீதையாகும். அர்ஜுனனின் சோர்ந்து போன மனத்தை சுறுசுறுப்பாகும் வகையில் கிருஷ்ணரின் உபதேசங்கள் இருந்தன. போர்க்களத்தில் பிறந்த இந்த உபதேசங்கள் சாதாரணமானவை அல்ல, ஒவ்வொருவரது வாழ்க்கையோடும் பின்னி பிணைந்தவை. எனவேதான் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு உபதேசத்தையும் கோட்பாடுகளையும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நெறிப்படுத்த நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். யார் ஒருவர் பகவத்கீதையை வழி நடத்துகிறார்களோ அவர்களது ஆன்மா மேம்படும். சகல துக்கங்களில் இருந்தும் அவர்களால் மிக எளிதாக விலக முடியும். இதுதான் பகவத்கீதைக்கு உள்ள மிகப்பெரிய சிறப்பாகும். உண்மையில் பகவத்கீதையின் உண்மையான கருத்து என்பது காமம், குரோதம், சோம்பல், ஆணவம், சந்தேகம், கவலை போன்றவற்றை நீக்கி ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்பதே ஆகும். மொத்தம் 18 அத்தியாயங்களை கொண்ட பகவத்கீதையில் 700 சுலோகங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் கிருஷ்ணர் கூறிய வேதாந்த பார்வை, சுயதர்ம பார்வை, தர்மயோக பார்வை, பக்தியோக பார்வை, ஞானயோக பார்வை ஆகிய 5ம் மிக முக்கியமானதாகும். இதில் வேதாந்த பார்வையில் ஆத்மா என்பது அழியாது, அதை யாராலும் அழிக்க முடியாது, நீ அழிக்கப் போவது உடம்பை தான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் தான் முழு கீதையும் செயல்படுகிறது. கிருஷ்ணரின் போதனைகள் வாழ்நாள் முழுவதற்கும் பொருந்தும் வகையில் உள்ளது. குறிப்பாக கீதாச்சாரம் ஒன்றே போதும் நமது மனதை பக்குவப்படுத்த. இத்தகைய சிறப்புடைய பகவத்கீதை உலகில் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்ந்து செய்யப்பட்டுள்ளது. மகாபாரத போர் நடந்த இடம்தான் பகவத்கீதை பிறந்த இடமாக கருதப்படுகிறது. இந்த போருக்கு குருஷேத்ரா போர் என்று பெயர் உண்டு. மகாபாரத போர் நடந்த பெருமைக்குரிய அந்த இடம் ஹரியானா மாநிலம் குருஷேத்ரா மாவட்டத்தில் உள்ளது. இங்கு சென்று பகவத்கீதை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நன்றி.